இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். பிப்ரவரி 10 மாளவிய ராஜயோகம் ஏற்பட போகுது. அது எந்தெந்த ராசிக்கு பார்ப்போம். மாளவிய ராஜயோகம் 5 ராசிகளுக்கு இனி ஜாக்பாட் அடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். வீனஸ் டிரான்சிட் ஆக போகுது. அதனால் பிப்ரவரி 10 முதல் நம்மளுக்கு மீன ராசி பார்த்திங்கன்னா ஒரு ராஜயோகத்தை உருவாக்குது. இப்போ மீன ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் இந்த ராசியில் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்கிறனால இந்த மாளவிய ராஜயோகத்தை அவர் உருவாக்குறாரு. அதனால பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசி பலன் பெறுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி 10 நாளைக்கு மாளவிய ராஜயோகம் தொடங்க போகுது. இந்த நேரத்தில் சில ராசிக்காரவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக மாற போகிறாங்க. இந்த நேரத்தில் சிலருக்கு அதிர்ஷ்டம் நிலச்சி நிற்க போது. திங்கட்கிழமை தொடங்கும் இந்த வார தொடக்கத்தில் மீன ராசியில் மாளவிய ராஜயோகம் உருவாகிறனால நம்ம இந்த ஜோதிடப்படி நம்ம சொன்னோம்னா எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல மாளவிய ராஜயோகம் உச்சத்தில் இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கான மாளவிய ராஜயோக பலனை முதல்ல பார்த்துருவோம். நீங்கள் ரொம்ப நாளாக எதுலனாச்சும் எந்த துறையிலனாச்சும் நம்மளும் முயலணும், நம்மளும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இதனால் வர அந்த முயற்சி உங்களுக்கு பலனளிக்காட்டினாலும் பிப்ரவரி 10 இந்த ராஜயோகம் ஏற்படுறனால இந்த செல்வாக்கின் காரணமாக நீங்கள் அதை அடைய போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் சிம்மராசி அன்பர்களாகிய நீங்கள் திருமணம் முடியாமல் இருந்தால் ரொம்ப திருமண வாழ்க்கை, அழகான ஒய்ஃபு, அழகான ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பணியிடமும் நல்ல ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நல்ல முக்கியமான பல முன்னேற்ற அறிகுறிகளை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வேலைகளை ஒழுங்காக நீங்கள் செய்வீங்க. வருமானத்திற்கு புதிய வழிகளெல்லாம் திறக்கப்படுது. உங்கள் மனதில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். அடுத்து மேஷராசி அன்பர்களை பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தில் 2வது வாரம், அதாவது பிப்ரவரி 10 மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாளவிய ராஜயோகம் ஏற்பட போகுது. அதனால் உங்களுக்கு சிறப்பு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். பணியிடத்தில் பெரிய மரியாதையை பெறுவீங்க. நீங்கள் செஞ்ச வேலையை பாராட்டி எல்லாரும் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்க முன் வருவாங்க. சக ஊழியர்களின் பாராட்டுக்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. அடுத்த வாரம் இந்த ராசிக்காரவங்க எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட முடியும். ஏன்னா மாளவிய ராஜயோகம் நடக்குது. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி பார்த்துருவோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாளவிய ராஜயோகம் என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு திங்கட்கிழமை முதல் நல்ல நேரம் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வாரத்தில் உங்கள் கடின உழைப்பு முழு பலன் நீங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம். நிதி நிலைமை ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவுது. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்த ஒரு பெரிய முடிவில் குடும்பத்தினர் அனைவரையும் ஆதரவையும் நீங்கள் பெற போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக இந்த மாளவிய ராஜயோகம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செல்வாக்கின் காரணமாக பிப்ரவரி 10 அப்புறம் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெற போகிறீங்க. இந்த நேரத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். அதனால் பிப்ரவரி 10 17 வரை உங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பை பெறுவீங்க. கடந்த கால முதலீடுகளில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரியின் 2வது வாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியுடன் கழிப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய ஒன்றை அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்பான நபர் ஒருத்தர் வராரு. குடும்பத்துடன் வெளியூர் சுற்றுலான்னு சுற்றுவீங்க. அது உங்களுக்கு மனதுக்கு இதம் தருவதாக கூட இருக்கும். இதனால் வர நீங்கள் வெளியே போக முடியலன்னு ஏக்கத்துடன் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு பிடிச்ச பயணமாக அமைய போகுது. மிதுனராசி என்பவர்கள் அடுத்த வாரம் நிதி ரீதியாக லாபத்தை அடைவீங்க. காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதுவரை இந்த பதிவில் அடுத்த வாரத்தில் மாளவிய ராஜயோகம் யாருக்கு அடிக்க போகுது, அதனால் அடுத்த வாரத்தில் ராசி எப்படி இருக்க போகுது, மிதுன ராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள்,
மேலும் மேஷராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.